ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு கதை சொல்ல போகிறோம். குரங்கும் முதலையும். இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாரும் கேளுங்க. ஒரு அழகான காடு இருந்துச்சாம். அந்த காட்டில் ஒரு பெரிய ஆறு ஒன்று இருந்துச்சு. அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் நாவல் மரம் ஒன்று இருந்துச்சான். அந்த மரத்தில் ஒரு குரங்கு இருந்துச்சான். அந்த குரங்கு அங்கே இருக்கிற பழங்கள் எல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு அந்த மரத்துலேயே ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். அப்போது அந்த ஆற்றுக்குள்ளே ஒரு முதலை இருந்துச்சு. அந்த முதலைக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்கலையாம். அதனால அந்த முதலை ரொம்ப சோர்வாக அந்த கரையில் உக்காந்துருந்துச்சான். முதல்ல ரொம்ப சோர்வாக இருக்கிறத அந்த குரங்கு பார்த்துச்சான். அப்போது அந்த குரங்கு முதல்ல கிட்ட கேட்டுச்சான், ஏன் இவ்வளோ சோர்வாக இருக்க, உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அப்போது அந்த முதல்ல சொல்லிச்சான், எனக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல, ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். அப்போது அந்த குரங்கு கேட்டுச்சான், இந்த மரத்தில் நிறைய பழங்கள் இருக்குது, உனக்கு பறித்து தரவா, இந்த பழங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும்னு சொல்லிச்சான். நிறைய பழங்களை பறித்து அந்த முதலை கிட்ட கொடுத்துச்சான். அந்த முதலையும் அந்த பழங்களெல்லாம் வாங்கி சாப்பிட்டுச்சான். அந்த பழங்கள் ரொம்ப சுவையாக இருந்துச்சான். ஆஹா, இந்த பழங்கள் இவ்வளோ சுவையாக இருக்கே, இவ்வளோ நாள் இது எனக்கு தெரியவே இல்லையே, தினமும் இந்த பழங்களை எனக்கு பறித்து தருவியான்னு அந்த முதலை கேட்டுச்சான். அப்போது அந்த குரங்கு சொல்லிச்சான், கண்டிப்பாக பறித்து தருவேன் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த முதலை சொல்லிச்சான், நீ நல்ல குரங்கா இருக்க, இனிமே நீயும் நானும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த குரங்குக்கு ரொம்ப சந்தோஷமா. அந்த நாள்ல இருந்து குரங்கும் முதலையும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்களாம். முதலையும் தினமும் வந்து குரங்கு கூட விளையாடிட்டு பழங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு போச்சான். ஒரு நாள் இந்த முதலை யோசிச்சு பார்த்துச்சான், இந்த பழங்கள் நல்ல சுவையாக இருக்கே, இதை நம்ம மனைவிக்கும் கொண்டு போய் கொடுத்தா அவளும் சாப்பிட்டுட்டு சந்தோஷப்படுவாளே அப்படின்னு நினச்சிச்சான். அதனால் குரங்கிட்ட இருந்து நிறைய பழங்களை வாங்கி கொண்டு போய் அவங்க மனைவி கிட்ட கொடுத்துச்சான். முதலையோட மனைவி அந்த பழங்களை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு, இந்த பழங்கள் இவ்வளோ சுவையாக இருக்கே, இது உங்களுக்கு ஏதுன்னு கேட்டாங்களாம். அப்போது அந்த முதலை சொல்லிச்சான், எனக்கு ஒரு குரங்கு நண்பன் இருக்கான், அவன்தான் எனக்கு இந்த பழங்களை பறித்து கொடுத்தான்னு சொன்னாங்களாம். அப்போது அவங்க மனைவி கேட்டாங்களாம், இந்த பழங்கள் இவ்வளவு சுவையாக இருக்கே, இதை தினமும் சாப்பிட்ற அந்த குரங்கோட இதயம் எவ்வளோ சுவையாக இருக்கும், எனக்கு அந்த குரங்கோட இதயத்தை கொண்டு வாங்கன்னு கேட்டாங்களாம். அப்போது அந்த முதலை சொல்லிச்சான், அவன் என்னுடைய நண்பன், அவன் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கான், நான் எப்படி